வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு திஸ் இஸ் a ஸ்பெஷல் டே. For many weeks we have been teaching the new covenant on the topic new covenant. ஸோ இன்றைக்கி தமிழ் இந்தி ரெண்டு ஆராதனையும் ஒன்றா வச்சுருக்கோம். நம்முடைய அருமை சகோதரி ஹெலன் அவர்கள் இந்தி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்க சம்மர் முடிஞ்ச பிறகு நம்மளோட அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வசனங்களை இந்தியிலும் வாசிக்கிறேன், ஆங்கிலத்திலும் நான் வாசிக்கிறேன். ஸோ புதிய உடன்படிக்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை ரொம்ப விசேஷமான ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிற உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உடன்படிக்கை புனிதமான ஒன்று. இந்த உடன்படிக்கை என்றென்றைக்கும் மீறப்படாத ஒன்றாய் இருக்கிறது. மனிதர்கள் இதுவரைக்கும் உடன்படிக்கை மீறினதே கிடையாது. இந்த உடன்படிக்கை ரொம்ப பரிசுத்தமான ஒன்று. இரு நபர்களுக்கிடையே இது செய்யப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு முக்கியமாக இந்த உடன்படிக்கைக்குள்ளே எப்படி நுழைகிறது, how to enter into this new covenant. Today we are going to see how to enter into this new covenant that our Lord Jesus Christ has established through his blood. ஸோ நாம் அதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி இந்த உடன்படிக்கைக்குள்ளே நுழையிறது. இரத்த உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால் செய்யப்படுகிற உடன்படிக்கையாக இருக்கிறது. புனிதமான ஒன்றாக இருக்கிறது, மரியாதைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இது என்றைக்கும் மீறப்படாத ஒன்றாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் வாக்குத்தத்தங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். 1 Corinthians chapter 6 verse 17. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். 6:17. और जो प्रभु की संगति में रहता है वह उसके साथ एक आत्मा हो जाता है. 6:17. 1 Corinthians 6:17. और जो प्रभु की संगति में रहता है वह उसके साथ एक आत्मा हो जाता है. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த உடன்படிக்கை இரு நபர்களுக்கிடையே ஏற்படுகிறது. The new covenant has been established between two parties. There are some things in the New Testament. First one, there are two parties. Second one, they have exchanged their clothes. And the third one, they cut the covenant and shed their blood. Fourthly, they gave some promises, exchange some promises to one another. And another one is ratification. They gave an oath. And finally it's fulfillment. ஒன்று ரெண்டு நபர்கள், ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகிறது. ரெண்டாவது, அவர்கள் தங்களுடைய உடைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், உடைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மூன்றாவது, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. நாலாவது, ஒரு ஆணைனாலே அதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஐந்தாவது, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார்கள். இது எல்லா உடன்படிக்கையிலும் நாம் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இப்போ தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று எண்ணின பொழுது ஒரு மனிதன் கூட அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு தகுதியானவன் அல்ல. ஆகவேதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே மனிதனாக அனுப்பி அவரோடு அவர் உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். இந்த உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, விசுவாசி தேவனுடைய ஆவியோடு கூட ஒன்றாகி விடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. But the person who is joined to the Lord is one spirit with him. இது இந்தியில இப்படி சொல்றாங்க. எப்படின்னா, हम दोनों अलग नहीं है. God says to the believer, हम दोनों अलग नहीं है, अब हम दोनों एक आदमी है. Because his spirit and God's spirit become one spirit. Do you understand what I am saying? In the new covenant, your spirit joined with the Lord's spirit and become one spirit.
your spirit and the Lord's spirit become one spirit, inseparable spirit. ஸோ உடன்படிக்கையில் இதுதான் நடக்கிறது. என்ன நடக்கிறதுனா, நாமும் கர்த்தரும் ஒன்றாகி விடுகிறோம். கர்த்தர் ஆவியாக இருக்கிறார்னு வேதம் சொல்கிறது இல்லையா? John 4:24 says God is a spirit and we are also a spirit being. நாமும் ஆவி மனிதர்களாய் இருக்கிறோம். மனுஷன் வெறும் இந்த சரீரம் கிடையாது. ஆவியிலே ஒரு பெரிய யூனியன் நடைபெறுகிறது. ஆவியிலே ஒரு பெரிய ஒருமைப்பாடு உண்டாகிறது. ஒரு மனுஷனுக்கு தகுதி இல்லை. இப்போ தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணணும். அதனால எந்த மனுஷனுக்கும் இதை பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவன் உடன்படிக்கை பண்ணுற அளவுக்கு he is not prepared and he is not ready for that and he is not able to establish the covenant, make covenant with God, because no man is righteous, because every man is a sinner. Everybody has sinned and fall short of the glory of God. Romans 3:23 says like that. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானபடினால ஒரு ஆளுக்கு கூட தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு எந்த மனிதனுக்கும் தகுதி இல்லை. ஆகவே தேவனே ஒரு மனிதனை, இயேசு என்கிற ஒரு மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதன் கூட பாருங்க, ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். மேன் இஸ் a spirit being and he has a soul and he lives in a body. மனிதன் ஒரு ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த ஆவியில் ஒரு பெரிய இசைவு உண்டாகிறது. ஆவியில் ஒரு பெரிய இசைவு உண்டாகிறது. எப்படி சொல்றதுன்னா, உஸ்கே சாத் ஏக் ஆத்மா ஹோ ஜாத்தா ஹை அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏக் ஆத்மா ஹோ ஜாத்தா ஹை? ஒரே ஆவியா ஆயிட்டான், யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா, தேவனோடு ஒன்றாகி விட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸோ இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி பிலீவர். வேறெவர் தே மே பி, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தெம். எல்லா விசுவாசிகளும் ஒரே தேவனோடு ஒரே ஆவியாய் மாறிவிட்டு இருக்கிறார்கள். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. Luke chapter 15 from 1 onwards. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார். God loves, Jesus loves all sinners. He hates all the religious people, but he loves the sinner. So church is called church. In church, anybody can come in and worship the true living God. That is called a church. That is the body of Christ. The body of Christ means not religious, not a religious bunch. Church, சபை என்று சொல்லும்பொழுது ஒரு மத கூட்டம் கிடையாது. இந்த மாதிரி தான், இந்த கலரில் தான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் முடி வெட்டணும், இவ்வளோ குட்டையெல்லாம் போடக்கூடாது, நல்ல ஃபுல் ஹேண்டு தான் போடணும், அப்படிலாம் சொல்கிற ஒரு ஆட்கள்லாம் சபை கிடையாது. அந்த ரிலீஜியஸ் பஞ்ச் சபை கிடையாது. சபைன்னு என்ன? பாவிகள், ஆயக்காரர் எல்லாரும் வந்து சேர்ந்து ஒன்றாக கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வேத பகுதி சொல்கிறது, அவர்களுக்கு அவர் ஒரு சொன்ன ஓமையாவது ஃப்ரம் 3 onwards. லூக்கா 15 से, लूका 15 अध्याय 3 से पढ़ रहा हूं, 2 से. उसने उनसे कहा, जब तुम प्रार्थना करो, 15 लूका 15 3 से. तब उसने उनसे यह दृष्टांत कहा, तुम में से कौन है जिसकी 100 बेड़े हों और उनमें से एक खो जाए तो 99 को जंगल में छोड़कर उस खोई हुई को जब तक मिल ना जाए खोजता ना रहे, और जब मिला जाती है तब वह बड़े आनंद से उसे कंधे पर उठा लेता है और घर में आकर मित्रों और पड़ोसियों को इकट्ठा करके कहता है, मेरे साथ आनंद करो क्योंकि मेरी कोई हुई भेड़ मिल गई है. मैं तुमसे कहता हूं कि इसी रीति से एक मन फिराने वाले पापी के विषय में भी
स्वर्ग में इतना ही आनंद होगा जितना कि 99 ऐसे धर्मियों के विषय नहीं होता जिन्हें मन फिराने की आवश्यकता नहीं. பிரியமானவர்களே, மனம் திரும்பாத 99 பாவிகளை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்ன்றாரு. இவர் என்ன சொல்றாரு, ஒரு மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறான், 100 ஆடுகள் இருந்துச்சு. அந்த 100 ஆடுகளில் ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு. ஏக் பேடு கோய் ஹுயி பேட. இப்போ இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு, இந்த சர்வாகா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேடை தேடிக்கணும், ஆட்டை தேடிக்கின்னு ஜங்கல் மே ஜா ரஹா ஹை. चरवाहा और भेड़ द सेम जंगल में है. ரெண்டு பேரும் மேய்ப்பனும் சரி ஆடும் சரி ஒரே காட்டில் தான் இருக்காங்க, அந்த வனாந்திரத்தில் தான் இருக்காங்க, தேடுறாங்க. தொலைஞ்சு போன ஆட்டுக்கு தான் தொலைஞ்சு போனோன்னு தெரில, ஆனால் மேய்ப்பனுக்கு நல்லா தெரியுது இந்த ஆடு எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்குது. இந்த ஆடை தேடின்னு அவர் போகிறாரு. தேடி போய் அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே 4 சாத்துல நம்ம வீட்டிலலாம் ஒரு பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஓடி போய் கீழே விழுந்தாங்க. அந்த குழந்தையை எடுத்து கீழே விழுந்த இடத்தெல்லாம் தடவை கொடுத்து அதை ஆதரவு காட்டி அதை தடவை கொடுத்து அன்பு செலுத்துறதுக்கு பதில் அம்மாமாருக்கு என்ன பண்ணுவாங்க, 4 சாத்துவாங்க. 4 போட்டு ஓடக்கூடாதுன்னு சொன்னேன்னு கேட்டியே நீ ஏன் ஓடின அப்படின்னு சொல்லி சாத்துவாங்க பாருங்க. இவர் இந்த ஆட்டை போய் பலர்னு அடிக்கல. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆட்டை தூக்கி அப்படியே தோல் மேலே போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோட திரும்பி வர்றாரு. ஏன்னா இந்த ஆடு என் ஆடு ஒன்று தொலைஞ்சு போச்சு, இதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டார் தன்னுடைய அயலகத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க என் ஆடை தொலைஞ்சு போச்சு கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள்னு சொல்லி எல்லாரையும் கூட்டின்னு ஒன்றா சேர்ந்து சந்தோஷப்படுறாரு. ஒரு தோல் மேலே போட்டுன்னு போகிற அந்த ஆட்டுக்கு அவர் தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு வச்சுக்கிறார். தோல் மேலே தூக்கி போட்டுன்னு வரும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த ஆடு இனிமேல் என்னுடைய ஆடு, என் மேரா பேட, இந்த ஆட்டுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். ஃபார் திஸ் கோட் ஐ ஹவ் டன் எவ்ரிதிங் அப்படிங்கிறாரு. எவ்ரிதிங் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்டு ஃபார் திஸ் கோட். அந்த ஆட்டுக்காக எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன். இனிமேல் இந்த ஆட்டை நான் பாதுகாப்பேன், இந்த ஆட்டை நான் பராமரிப்பேன். அது வேற நான் வேற கிடையாது. இது நான் அந்த ஆடை ஒன்றாக இருக்கிறோம். இந்த ஆட்டுக்காக என்னவெல்லாம் வைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் பெற்று இந்த ஆடு அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அதை தான் இங்க பார்க்குறோம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம கூட பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போனவங்களா இருக்கிறோம் பாருங்க. இங்க இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். இது முதல்ல ஒரு ஆடு தொலைஞ்சு போகுது, அதை ஒரு மேய்ப்பன் தேடி வர்றாரு. ரெண்டாவது ஒரு வெள்ளி காசு, அந்த வெள்ளி காசு தொலைஞ்சு போயிடுது. அந்த வெள்ளி காசை ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, விளக்கு கொளுத்தி அந்த காசு கிடைக்கிற வரைக்கும் தேடுறாங்க. மூணாவது ஒரு பிள்ளை தொலைஞ்சு போறான், அதை தேடி தன்னுடைய தகப்பன் ஓடி வர்றார். ஓடி கழுத்தை கட்டி கொள்றார். இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு, எத்தனை பேருக்கு இது வழங்குதுன்னு தெரியல. முதல்ல நாம காணாமல் போன ஆடுகளை போல இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அவர் நம்மை தேடி நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளை மீட்டு நம்மளை ரட்சித்து நம்மளை மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்து கொண்டாரு. ரெண்டாவது வெள்ளி காசை தொலைஞ்சு போது பாருங்க, நாம தான் அது வெள்ளி மீட்புக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த பெண்மணி என்ன பண்றாங்க, எடுத்தோடனே போய் தேடல, விளக்க கொளுத்துறாங்க. இந்த விளக்கு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குது. லைட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். shepherd stands for Jesus Christ. Light stands for the Holy Spirit. Holy Spirit comes and illuminate our hearts and minds to understand who Jesus is. He is our Redeemer, He is our Provider, He is our Savior. So the Holy Spirit shows us and illuminate our hearts and mind to understand who Jesus is and who am I, and understand the relationship between Jesus and us. நமக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவை புரிய வைக்கிறாரு, வெளிச்சம் போட்டு காட்டுறாரு, நம்மளை கண்டுபிடிச்சி மறுபடியும் இயேசு ஒன்றை கொண்டு போறாரு. கெட்ட குமாரன் போறான் பாருங்க, அவன் திரும்பி வரான். அவன்
அவன் வந்து பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். இந்த தகப்பன் ஓடி வந்து தன்னுடைய அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து அவனுக்காக கொழுத்த கன்றை அடிக்கிறாரு. பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மூவொரு தேவன், ட்ரினிட்டி காட் இன்வால்வ்டு இன் திஸ் சாப்டர் லூக்கா சாப்டர் 15. ட்ரினிட்டி காட் ஒர்க்ஸ் டுகெதர். நம்ம தொலைஞ்சு போனவங்களா இருக்கிறோம், கண்டுபிடிச்சி தோல் மேலே போட்டுக்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இனிமேல் இந்த ஆடு என்னுடைய ஆடு, நான் வேற இந்த ஆடு வேற கிடையாது. நான் இந்த ஆடை நான் பாதுகாப்பேன், இந்த ஆட்டை பராமரிப்பேன், இந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பேன். இது வந்து தோய்ந்து போவதில்லை, செத்து போவதில்லை, இது வறண்டு போவதில்லை, காய்ந்து போவதில்லை. இதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன். நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற எல்லாவற்றையும் இந்த ஆடு அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதுக்கு அடையாளமா இருக்குது. அதே போலதான் பாருங்க, நம்மையும் அவருடைய வார்த்தை தேடி வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வந்திருந்த மேய்ப்பன் எப்படி இந்த ஆட்டை தேடி போனானோ அதுபோல தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்திருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை தேடி கண்டுபிடித்து இருக்கிறது. நமக்கு தெரியல, நம்ம தொலைஞ்சிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நான் நல்லா தான் வாழ்ந்துருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கடவுளை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுளை பற்றி அறிவு இல்லை. கடவுள் யார், அவர் எதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், அவர் ஏன் இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார், ஏன் கல்வாரி சிலுவைக்கு போனார், ஏன் பாடுபட்டார், ஏன் ரத்தம் சிந்தினார், why he has suffered a lot and why he has shed his blood, precious blood abroad on the cross of Calvary. And we can't understand, we did not understand whatever he did for us on the cross of Calvary. We can't understand. We thought that we are safe and we are saved and we don't have any problem at all. I'm okay, I'm good, I'm living in good condition, we thought, but we don't know God. We have been lost in this world. We don't know the way, how to live, how to approach God, and how to have a living relationship with God. We don't know anything. We thought that our lives is so good. Lives are so good. நாம் நினைக்கிறோம் நம்ம நல்லா தான் இருக்கோம்னு. ஆனால் நம்ம தொலைஞ்சு போனது நமக்கே தெரியல. கர்த்தர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்து நம்மளை கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம உட்காந்து கடவுளோட வார்த்தையை நாம் கேட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை நம்மை வந்து கண்டுபிடித்து இருக்கிறது. The word has found you. The word has found you in your miserable condition and bring you to Jesus. Jesus washed all your sins through his precious blood. அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் கழுவி சுத்தமாய் ஆக்கியிருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டதை அங்கே வந்து சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர் ரட்சிப்பார் என்று நாம வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும்பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று அந்த வேத வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு உரைக்கிறத நாம் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்தில் கூட நாம இப்படி வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும், क्योंकि जो कोई प्रभु का नाम लेगा वह उद्धार पाएगा. उद्धार पाएगा. प्रभु का नाम लेगा. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய நாமம்னா சும்மா ஏதோ ஒரு பேர் இல்லை. இப்போ நாங்கள் வந்து நம்மெல்லாம் இன்னைக்கு பேர் வைக்கிறோம், பேருக்கு அர்த்தமே இருக்கிறது இல்லை. ஒரு கணவனுடைய பேரும் மனைவனுடைய பேரும் ரெண்டுத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 எழுத்து எடுத்து ஒட்ட வச்சு அதை வந்து பேரை வச்சிடறாங்க. இன்னைக்கு இன்னும் அர்த்தம்னு கேட்டால் ஒன்றுமே தெரியல. கேட்டால் பேர் என்ன ரிச்சர்டுன்றாங்க. இன்னும் ரிச்சர்ட்னா என்ன அர்த்தம் தெரியல, எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி வைக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் இயேசு வாழ்ந்த காலத்திலாம் பேர் வச்சா அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நாமத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த நாமத்துக்கான அர்த்தத்தை நாம் பார்க்குறோம். இயேசுனா என்ன பேர்,
மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு 21ஆம் வசனம், Matthew chapter 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். verse 21. वह पुत्र जनेगी और तू उनका नाम यीशु रखना, क्योंकि वह अपने लोगों का उनके पापों से उद्धार करेगा. அந்த நாமத்துல ஒரு பெரிய பவர் இருக்கு. அந்த நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. उसका नाम का मतलब उनके पापों से उद्धार करेगा. பாவத்திலிருந்து தங்களுடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்ப இந்த அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சும்மா நோக்கி இயேசுவே இயேசுன்னு சொல்றவங்க அப்படி கிடையாது. அந்த நாமத்தை சொல்றவங்க இல்ல. அவர் நாமத்தை கூப்பிடுறவர்கள்னா யாரு? கடவுளை பற்றி அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாருக்கு. they have a revelation about who God is and why Jesus has come and why he has died on the cross of Calvary, why he has shed his blood abroad. So they have a revelation knowledge about who Jesus is, who God is, and why he has come as a man, and why he died on the cross of Calvary, and why he was buried, and why he has risen on the third day. Everything they knew. Those who understand the name of Jesus, they understand all about Jesus Christ. Amen. அப்ப இயேசு நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள்லாம் யாரு? கடவுளை பற்றி ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. இயேசு யார்? என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் என் ஆண்டவராக இருக்கிறார், என் மீட்பராக இருக்கிறார், என் ரட்சகராக இருக்கிறார். அவர் என்னை விலைக்கிரயமாக மீட்டிருக்கிறார். என்னை காப்பாற்ற என்னை தேடி வந்த ஆண்டவராக இருக்கிறார். என்னை அவர் தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு அறிவு உண்டாக வேண்டும். They must attain the knowledge about Jesus Christ, who Jesus is, and why he has come as a man in this world, and why he go to the cross, and why and how he died on the cross of Calvary, and why he was buried, and why he has risen from the dead. They knew everything about Jesus Christ. So அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு உண்டாக வேண்டும். இயேசு என்னை காப்பாற்ற வந்தார். தொலைஞ்சு போனோன்னா நான் அந்த காணாமல் போயிருந்தேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வந்தார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டு நான் எப்போ அதை எடுத்து அனுபவிப்பேன் என்று எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் அவர் நாமத்தை எறிந்தவர்கள். அந்த நாமத்தை நோக்கி தொழுது கொள்கிற யாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க இயேசுன்ற நாமம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்க சும்மா அந்த நாமம் மட்டும் பிரசங்கிக்கப்படல, அவரே அங்க இருக்கிறார். அவரே அந்த இடத்துல இந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது அவரே இயேசுவே அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை திருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் प्रेरितों को कामों चैप्टर 8:5 से அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். He preached about the Christ. Where? In Philippi. Philip went to Samaria and he preached about Jesus Christ. Preached about the Christ. Christ means the anointed one. He preached about the anointed one. 6th verse says, பிலிப் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். Everybody, he got the attention of everybody. The whole city focused on Philip because through him God does miracles. So many miracles God does. So everybody look at him and everybody heard what he was saying.
And the 7th verse says, many evil spirits were cast out screaming as they left their victims, and many who had been paralyzed or lame were healed. So there was great joy in that city. பிலிப்பு போன பொழுது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணோன்னா கிறிஸ்து மூலமா நிறைய மிரக்கல்ஸ் நடக்குது, நிறைய அதிசயங்கள் நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இப்போ இயேசு குறித்து பிரசங்கிக்கப்படும் பொழுது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அவரே அந்த இடத்துல இருக்கிறாருங்க. He is with them. He does miracles. Today also I am preaching about the Christ. I am preaching about Jesus Christ and what he did. So his presence is here. Do you believe that? Do you believe Jesus is here and his presence is here? Do you believe that? Yes, he does miracles even today. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். நம் மத்தியில் அவர் அற்புதங்களை செய்ய முடியும். அவர் வியாதிப்பட்ட சரீரங்களை குணமாக்க முடியும். The Bible says in Acts chapter 8, verse 8, so there was great joy in that city. Verse 7 says, many evil spirits were cast out, screaming as they left their victims, and many who had been paralyzed or lame were healed. Healing was there. Wherever God's presence is there is healing. Hallelujah. Today I'm preaching about Jesus Christ. நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் பண்ண உடன்படிக்கை, அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார், நமக்காக மரித்திருக்கிறார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவரை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது வெறும் சும்மா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது, அவரே இந்த இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கிறாருங்க. 35ஆம் வசனத்தை பாருங்க. 35ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8:35. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். 12ஆம் வசனம், 8:12 வாசிக்கிறேன். 8:12 வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 12th verse, but now the people believed Philip's message of good news concerning the kingdom of God and the name of Jesus Christ. What Philip has preached? The name of Jesus Christ and the kingdom of God. So many people were believed. பாருங்க, இப்போ நான் பிரசங்கம் பண்றேன்னா என்னால போய் ஒரு மனுஷனை அவனை மதம் மாற்ற முடியாது, அவனோட மனசை மாற்ற முடியாது. நான் போய் மாற்ற முடியுமா? மாற்றணும் ஊரே மாற்றிருப்பேன் நேற்றுக்கு, என்னால் முடியாது. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல அவர் அந்த மாற்றத்துக்கான வேலையை செய்கிறார். இஸ் டூயிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை அவர் செய்கிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணுறார். when I preach about Jesus Christ, his very presence and the help of the Holy Spirit, God took your heart and transformed it. He illuminates your mind to understand what the truth is, who is a true God. அப்ப அவரே மாற்றுறாருங்க. அவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆவியானவர் உதவி செய்கிறாரு. அப்ப 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 8:35 வாசிக்கும் பொழுது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. 35ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு குறித்து கந்தாக மந்திரிக்கு அவன் பிரசங்கிக்கிறதை நாம பார்க்கிறோம். 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். So beginning with this same scripture, Philip told him the good news about Jesus. 34th verse, the eunuch asked Philip, tell me, was the prophet talking about himself or someone else? இந்த தீர்க்கதரிசி தம்மை குறித்து சொல்றாரா இல்லை வேற யாரையா பத்தி சொல்றாரா, எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றார். So beginning with this same scripture, Philip told him the good news about Jesus Christ. பிலிப் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அவருக்கு போதிக்கிறார். அப்படி போதிக்கும் பொழுது 36ஆம் வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். 8:36 வாசிக்கிற இங்கிலீஷ்ல. As they rode along, they came to some water and the eunuch said, look, there's some water, why can't I be baptized? He ordered the carriage to stop and they went down into the water and Philip baptized him.
என்ன ஒரு அற்புதம் பாருங்க, உள்ள ஒரு பெரிய மனமாற்றம். இவர் வந்து சும்மா இவனை வந்து ரொட்டி கொடுத்து பன்னு கொடுத்து இல்லை ஸ்வெட்டர் கொடுத்து கோதுமெல்லாம் கொடுத்து இவனெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா இவன் வந்து பெரிய மந்திரி, கந்தாகே மந்திரி, பொக்கிஷ சாலைக்கெல்லாம் அதிகாரி. இவர் போயிட்டு இருக்கிறார் ரதத்தில், ஆவியானவர் போய் சேர்ந்து வந்து சொல்கிறார். போய் சேர்ந்த உடனே பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறார், நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ண உடனே அவனோட உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். He introduced Jesus to him, and through the power of Jesus Christ, he has been transformed totally and wholly. முழுசா அந்த கந்தாகே மந்திரி மாற்றம் அடைகிறார். அப்ப இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய வல்லமையும் இங்க வேலை செய்கிறது. When I preach about Jesus Christ, his power also powerfully, mightily working among you. Amen. Hallelujah. Hallelujah. How many of you believe that the power of Jesus Christ is now here? Hallelujah. It is working among you, healing your bodies and illuminating your mind and transforming your heart and lives. Hallelujah. So here is the power. இது வந்து நிறைய பேருக்கு விளங்கவே இல்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எப்படி எனில், தேவ ஞானத்தை கேட்டபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். திரும்ப பாருங்க, மறுபடியும் அங்க சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் யூதருக்கு இடர்லாயம், கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அப்ப இங்க from 21 onwards I'm going to read 1 Corinthians 1 from 21 onwards. Since God in his wisdom saw to it that the world would never know him through human wisdom, he has used our foolish preaching to save those who believe. It is foolish to the Jews. The preaching about Jesus Christ is foolish to the Jews who ask for signs from heaven, and it is foolish to the Greeks who seek human wisdom. So when we preach that Christ was crucified, the Jews are offended and the Gentiles say it's all nonsense. Those who do not believe, the preaching about Jesus Christ become foolish to them. கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு, விசுவாசிக்காதவர்களுக்கு இந்த கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் பைத்தியமா தோணுது. இது என்னங்க இது? இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் கடவுள் மனிதனாக வந்தாரு, அவர் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தாரு, 33 ஆண்டுகள் வாழ்ந்தாரு, 3 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சாரு, அவர் பாடுபட்டார், மனுஷனுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார், அவர் ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், பரமேனார், பிதாவுடைய வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார், அவர் மகிமையோட திரும்ப வரப்போகிறார் ஒரு நாள்ல. இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னா இந்த ஜூஸ்க்கும் கிரீஸ்க்கும் அது பெரிய ஃபூலிஷ்னஸா இருக்கு. இது எப்படி நடக்கும்? How it will happen? They think about that. It is foolish to them, for Jews and Greeks, because Greeks seeks wisdom of human and Jews seeks signs and wonders. So they sought after signs and wonders and human wisdom. The preaching about Jesus Christ become foolish to them. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இது எப்படி? அவர் தன்னைத்தானே ரட்சித்துக்க முடியல, மற்ற அவரை விசுவாசிக்கிறவங்களை எப்படி ரட்சிக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 24ஆம் வசனம். எப்படி எனில் சகோதரர் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 124. But to those called by God to salvation, who are we are called by God to salvation. We are called by God to salvation, both Jews and Gentiles. Christ is the power of God and the wisdom of God. Christ is the power of God. In the preaching of the good news, there is power of God. Do you understand? கிறிஸ்துவை குறித்த பிரசங்கத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது.
அழைக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு தேவன் ஞானமாகவும் பலமாகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த பிரசங்கத்தை சாதாரண மக்கள் கேட்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பைத்தியமா தோணுது. இது என்னங்க இது பைத்தியக்கார குரூப்பா இருக்குது இது. இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் இந்த கல்வாரி சிலுவையில் மனுஷனோட பாதெல்லாம் ஏத்துன்னு மறிச்சாராம். கடவுள் எப்படி மறிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது அவங்களுக்கு பைத்தியமா தோணுது, ஏற்றுக்க முடியல. ஆனா அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும், those who are called of God, for you and me, this gospel message becomes the power of God. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறானுங்க. இயேசுவை பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்க ஒரு பெரிய ஒரு பவர் ரிலீஸ் ஆகிறத நாம பார்க்கிறோம். ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 15:18-19 வாசிக்கிறேன். Yet I dare not boast about anything except what Christ has done through me, bringing the Gentiles to God by my message, and by the way I worked among them. They were convinced by the power of miraculous signs and wonders, and by the power of God's Spirit. In this way I have fully presented the good news of Christ from Jerusalem to all the way to Illyricum. Illyricum na Spain. From Jerusalem to Spain, he spread the good news about Jesus Christ. He spread the good news about Jesus Christ to those who lived in Jerusalem to Spain. So God they were convinced by the power of miraculous signs and wonders, and by the power of God's Spirit. அந்த விதத்துல கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பிரசன்ட் பண்ணியிருக்கிறத நாம பார்க்கிறோம். 18ஆம் வசனம், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவாவின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். பவுல் என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை பூரணமா பிரசங்கம் பண்றாரு. குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் he preached. Paul preached good news about Jesus Christ. So God confirmed the good news through the miraculous signs and wonders. He revealed his power and healed many people. Those who are oppressed by the devil, they have been delivered through the power of Jesus Christ. When Paul preached, so many miracles happened. அது அவர் மூலமாக அந்த வல்லமை செயல்படுகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். அப்ப சுவிசேஷத்தின் மூலமாக தான் தேவன் நம்மை உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். காணாமல் போன ஆட்டை அந்த மேய்ப்பன் தேடி போறார்ல, சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் உங்களையும் என்னையும் தேடி கண்டுபிடிக்கிறார். தேடி கண்டுபிடிச்சு அவர் நம்மை தேடி வருகிறார். தேவனோடு ஒரு உறவுக்குள்ள அவர்கள் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? இங்க 2 காரியங்கள் சொல்லப்படுவது. ஒன்று மனம் திரும்புதல், 2வது விசுவாசம். மனம் திரும்புதல், விசுவாசம், ரிப்பென்டன்ஸ் அண்ட் ஃபெய்த். 2 things are more important. மனம் திரும்புதல்னா என்ன? எல்லா பாவத்துல இருந்தும் மனம் திரும்புறதா? இல்லை, அது வெறும் மேலோட்டமானது. ஏன்னா பாவத்துக்கான எல்லா பரிகாரத்தையும் அவர் செலுத்தி முடிச்சிட்டாரு. Jesus has redeemed us from all our sins through his blood. So that is not at all a problem. அப்ப எதிலிருந்தெல்லாம் அவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாருன்னா, நாம வழி மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு வழியே தெரியல, நம்ம தொலைஞ்சு போனோன்னு தெரியல, நம்ம காணாம போனோன்னு தெரியல. हम सब लोग खोई हुई भेड़ के समान wandering in the wilderness. We don't know that we have been lost our way. Jesus has found us through the gospel of Jesus Christ and bring into a living relationship with God. Through the repentance and faith in God, we can enter into this living relationship. We can enter into this covenant. So இங்க நம்ம பார்க்கும்பொழுது தப்பான வழியில நாம போயிட்டு இருந்தோம். நாம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம மனம் திரும்பும் பொழுது அங்க ஒரு பெரிய விடுதலை நமக்கு உண்டாகிறது. நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய லிவிங் ரிலேஷன்ஷிப், ஒரு ஜீவனுள்ள உறவு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் போது வெறும் பாவத்திலிருந்து மட்டும் இல்லை,
நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் விசுவாசத்துல முடிய வேண்டும். வெறும் இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது மனதளவில் ஒரு பரவசம் வருது. ஐயோ, இயேசு என்ன தேடி வந்தாரு, எனக்காக ரத்தம் சிந்தினாரா, எனக்காக மரித்தாரா, எனக்காக உயிரை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பரவசம் உண்டாகிறது. வெறும் அந்த பரவசத்தோட நின்றுடக்கூடாது, மனதளவில் இருக்கிற பரவசத்தோட நின்றுடக்கூடாது. உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும். இது நல்ல வழங்கிக்கிறதுக்கு ஆதாம் ஏவாளோட கதை ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரியா இருக்குது. ஆதாம் ஏவாள் பாருங்க, அவங்க எதனால அவர்கள் தேவனால புறக்கணித்து தள்ளப்பட்டார்கள், ஏன் தேவ சமூகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள், ஏன்னா அவள் தேவம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன அந்த காரியத்தை என்ன பண்றாங்க, அந்த பழத்தை பறித்து புசிக்கிறார்கள். எட்டோனா பறிச்சு புசிச்சு இல்ல, முதல்ல உள்ள மாற்றப்படுகிறார்கள். உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம், ஒரு கன்விக்ஷன் உள்ள உண்டாகிறது. கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட நாள்ல நீங்க சாகவே சாவீர்கள்னு சொன்னுகிறாரு. ஆனா பிசாசு சொல்ற, நீங்க சாகவே மாட்டீர்கள். You will not die, Satan said. அப்போ உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. உள்ளம் ஒரு கன்வின்ஸ் ஆகுது, ஆவில ஸ்பிரிட்ல ஒரு கன்விக்ஷன் உண்டாகுது. இல்ல, நான் சாக மாட்டேன். கர்த்தர் சொல்லியிருக்கலாம், அவர் என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது? அவர் என்ன பெரிய லாடா? எல்லாத்துக்கும் லாடா இருக்கலாம், எனக்கு அவர் லாடா இருக்க முடியாது. எனக்கு நான் தான் லாடு. என் வாழ்க்கை என் கையில, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை என்று அவன் உள்ளத்துல பாவம் செய்யறான். உள்ளத்துல முதல்ல ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்பவே அவன் பாவத்துல விழுந்துட்டான் பாருங்க. உள்ளத்துல ஏற்பட்ட உடனே மனதுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம்னா, இந்த பழம் புசிப்புக்கு நல்ல, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதுமா இருக்கிறது என்று எண்ணுகிறான். மனதுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அப்புறம்தான் அந்த டிசிஷன் எடுத்த பிறகுதான் அவன் பழத்தை பறிச்சு சாப்பிடுறான். இந்த ஃபைனல் அவுட்புட் தான் சரீரத்தில் பறிச்சு சாப்பிட்றது. ஃபைனல் அவுட்புட் முதல்ல இருதயத்தில் ஒரு மாற்றம், அப்புறம் மனதில் ஒரு தீர்மானம், அப்புறம் சரீரத்தில் அந்த செயல் உண்டாகிறது. ரட்சிப்பு கூட அப்படிதான். பாவம் அப்படி உண்டாகுது? பாவம் இருதயத்தில் முதல்ல வருது, அப்புறம் மனதில் வருது, அப்புறம் சரீரத்தில் அந்த செயல் உண்டாகுது. அதே போலதான் ரட்சிப்பு கூட இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். A transformation in the heart must take place. Heart must be transformed and mind must be illuminated. That I am a sinner. I acknowledge that I am a sinner. I'm going astray. I'm not living up to the mark. I'm not living up to the expectation of God the Father. I have lost my way. I need a savior. I can't save myself. I am unable to save myself. I need a savior. I need a redeemer. So I'm going to ask God to forgive me of all my sins. I'm going to ask God to accept me as his child. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுக்கப்புறம் அது சரீரத்திலையும் அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும். வெறும் மனம் திரும்பலோட நின்ற கூடாது. விசுவாசம் பூர்த்தியாக வேண்டும் என்றால் சரீரத்தில் ஒரு விஷயத்தை நாம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். சரீரத்தில் என்ன பண்ணும்? அதான் ஞான ஸ்நானம்னு சொல்லிடுது. பேப்டிசம் எடுக்கணும் நம்ம. அப்பதான் முழுசா விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். விசுவாசம் ஏற்படும் பொழுது அது என்ன நடக்கிறது? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதோடு நின்று கூடாது. நாம சரீரத்தில் அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். So I'm going to read some of the scriptures quickly. Matthew chapter 28. Matthew chapter 28. So I'm going to read quickly. Matthew chapter 28 from 18 onwards. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப பாருங்க, அங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதும் ஞானஸ்நானமும் ஒன்னா சேர்ந்து வர்றத நாம பார்க்கிறோம். Jesus came and told his disciples, I have been given all authority in heaven and on earth. Therefore go and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit. Teach these new disciples to obey all the commands I have given you. And be sure of this, I am with you always, even to the end of the age. So repentance
and make disciples and be baptized. Everything is line with the word of God. எல்லாம் ஒரே மாதிரி வருது பாருங்க. மனம் திரும்பணும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது அங்கெல்லாம் அங்க ஞானஸ்நானத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் சாப்டர் 16 மார்க் சாப்டர் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். Anyone who believes and is baptized will be saved, but anyone who refuses to believe will be condemned. So believing and baptizing go with one another. Go in hand. So believing and baptizing. If you believe, you must get baptized in the name of the Father and the Son and the Holy Spirit. Not only that, Acts chapter 2 verse 38, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Peter said this in Acts chapter 2 verse 38. He said, Peter replied, each of you must repent of your sins and turn to God and be baptized in the name of Jesus Christ for the forgiveness of our sins. So, sins have been forgiven, we turn to God, we have been repented, then it must be revealed in the baptism. We must obey in the baptism. We must take baptism in the name of the Father, the Son and the Holy Spirit. Repentance and baptism come together. Acts chapter 2, 38. 39 says like this, 39, verse 39. This promise, then you will receive the gift of the Holy Spirit. This promise is to you and your children and to those far away, all who have been called by the Lord our God. And already we have been seen the eunuch from Gandhage, eunuch, African eunuch. He took baptism. As soon as he believed, he obeyed in baptism. அப்போ மனம் திரும்புவது மட்டும் கிடையாது, நான் பாவியா இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக இந்த உலகத்தில் என் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்தார், ஆனால் நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரிடத்தில் திரும்புகிறேன், எல்லா தப்பான வழிகளில் இருந்து நான் திரும்புகிறேன், நான் ஞான ஸ்நானத்தில் நான் என் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று நம்ம ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். In Acts chapter 10 verses from 47 and 48 says like this. Acts chapter 10 verses 47 and 48. Then Peter asked, can anyone object to their being baptized now that they have received the Holy Spirit just as we did? So he gave orders for them to be baptized in the name of Jesus Christ. Afterward, Cornelius asked him to stay with them for several days. பாருங்க, இங்க கொர்நேலியின் வீட்டார் கர்த்தருடைய நாமத்தில் சுவிசேஷத்தை பேதுருவினால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். விசுவாசத்த உடனே ஞானஸ்நானம், மனம் திரும்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்க. எப்படி இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழையிறது? மனம் திரும்பணும், இயேசு விசுவாசிக்கணும், ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படியணும். இப்படிதான் இந்த கவர்னண்ட்டுக்குள்ள என்டர் பண்ணணும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்னைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழே உடன்படிக்கையில நுழைகிறவர்கள், உடன்படிக்கை மனிதர்கள், அவங்க சரீரத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை பெற்றார்கள். நுனித்தோல் வெட்டப்பட்டது அவர்களுக்கு, விருத்த சேதனம் சொல்லுவாங்க. இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் பண்ணி கொண்டார்கள். அது மாம்சத்தில் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாய் எண்ணப்பட்டது. இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். We also pray that you will be strengthened with all is Colossians 2:11. When you came to Christ,
you were circumcised, but not by a physical procedure. Christ performed a spiritual circumcision, the cutting away of your sinful nature, for you were buried with Christ when you were baptized. When you were baptized, you were circumcised. Christ performed a spiritual circumcision, the cutting away of your sinful nature. பழைய உடன்படிக்கையில் cutting away of the skin, நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுது. உடன்படிக்கையின் மனுஷனுக்கு அதுதான் அடையாளம், மாம்சத்தில் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது. But today, when we have been baptized, Christ performed a spiritual circumcision, the cutting away of your sinful nature. And for you were buried with Christ when you were baptized, and with him you were raised to a new life, because you trusted the mighty power of God who raised Christ from the dead. What a scripture! என்ன அற்புதமான ஒரு கடவுளோட வார்த்தை பாருங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்து பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப எப்படி இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழைறது? how we can enter into this new covenant, how we can enter into this new living relationship with Jesus Christ? We must repent of our sins, and we must believe God or turn to God, and we must take baptism in the name of the Father, the Son, and of the Holy Spirit. When we take baptism, we were buried with Christ and we are raised with him through the baptism. When we were baptized, Christ performed a spiritual circumcision, cutting away of your sinful nature. அந்த பாவ சரீரத்தை, பாவ சுபாவத்தை அவர் என்ன பண்ண வெட்டி எறிகிறார், தூக்கி. புதிய உடன்படிக்கையில் நுழையிறவங்களுக்கு இதுதாங்க அடையாளம். பாவ சுபாவம் வெட்டி அகற்றப்படுகிறது. நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, கத்தரண்டை திரும்பும் பொழுது நாம் இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழைகிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொன்னது? ஹalleluya. Repent of your sins and believe on God. Turn to God and be baptized in the name of the Father and of the Son and of the Holy Spirit. By this you can enter into this new and living relationship with God. By doing this, you can enter into the new covenant, which is established through the blood of Jesus Christ. Hallelujah. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு புதிய உடன்படிக்கை என்றால் என்ன, அதில் நாங்கள் எப்படி நுழைவது என்பதை நாங்கள் பார்த்தோம். தொலைந்து போய் இருந்த எங்களை, வழி தவறி போயிருந்த எங்களை நீர் தேடி வந்து உம்முடைய சுவிசேஷ வசனத்தினாலே எங்களை தேடி வந்து எங்களை கண்டுபிடித்து உம்முடைய தோளின் மேல் தூக்கி போட்டுக்கொண்டு உம்மோடு கூட ஒரே ஆவியுள்ளவர்களாக்கி, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக மாட்டியிருக்கிறீர். இந்த உடன்படிக்கையை நாங்கள் மனம் திரும்பி கர்த்தரண்டை திரும்பி தேவனை விசுவாசித்து உடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை எடுக்கிறதன் மூலமாக நாங்கள் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நுழைகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், கர்த்தரண்டை திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த உடன்படிக்கையில் நுழைந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் சொந்தக்காரர்களாக
சுதந்திரவாளிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். அதெல்லாம் எங்களோடதாக்கிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து ஜனங்களோட இருதயத்துக்குள்ளே நீர் எழுதும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவர்கள் ஆண்டவரை பெற்று அனுபவிக்க அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியும் ஒத்தாசையும் நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, சுகமாக்குவீராக, தேவைகளை சந்திப்பீராக, அவர்களை வல்லமையாய் வரும் நாட்களை எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen, Amen, Amen. God bless you all. Thank you so much.